வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு பையன் போயிட்டு இருந்தான். அந்த இருக்கையில் அவன் மட்டும்தான் தனியாக இருந்தான். அப்போது ஒரு பொண்ணு அவனுடைய இருக்கைக்கு எதிர் இருக்கையில் ஒரு பொண்ணு உட்கார்ந்தான். அவள் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாள். அவளை பார்த்ததும் அவளை பார்க்குறதும் இவன் ரசிக்கிறதுமா கொஞ்சம் நேரம் போச்சு. அப்படியே இவன் அவளை பார்ப்பான், அவளும் இவனை பார்ப்பான். இவன் சிரிப்பான், அவளும் சிரித்தான். அப்படியே கனவு உலகத்தில் மிதந்தான். கொஞ்ச நேரத்தில் அவள் இவனுக்கு பக்கத்திலே உட்கார்ந்தான். உட்கார்ந்தவொன்னே அப்படியே அவனுக்கு ஜிவ்னு ஏறிச்சு. இவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டயத்தில் அவள் திடீர்னு அப்படியே ஆக்ஷன் மாறி, ஏய் ஒழுங்கு மரியாதையாக உன்கிட்ட இருக்கிற செயின், நகை, மோதிரம், பணம், காசு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு, இல்லை நீ என்னை ரேப் பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி கத்தி கூச்சல் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டினான். அவனுக்கு ஒன்றுமே அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் நிதானமாக யோசிச்சுட்டு அப்படியே பேக் எடுத்தான். பேக் எடுத்து அதுலேருந்து ஒரு பேனாவும் பேப்பரை எடுத்து, எனக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது, அதனால் நீங்கள் என்னமோ என்கிட்ட சொல்கிறீங்கன்னு புரியுது, ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியலை, இதே மாதிரி எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அது என்னன்னு நான் படித்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எழுதி அவள்கிட்ட கொடுத்தான். அவள் படித்து பார்த்துட்டு இப்போ அவள் என்ன சொன்னாலோ அதே விஷயத்தை மறுபக்கத்தில் அப்படியே பேப்பரில் எழுத ஆரம்பித்தான். ஒழுங்கு மரியாதையாக உன்கிட்ட இருக்கிற செயின், மோதிரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு, பணம், காசு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு, இல்லை நீ என்னை ரேப் பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி கத்தி கூச்சலை போட்டுருவேன்னு அதில் அவள் அதே எழுதி அவன்கிட்ட திரும்ப கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டு இப்போ கத்தடி பார்க்கலாம் அப்படின்னா. இப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஏதோ சிக்கலான பிரச்சனைகள் வரும். அப்படி வரும்போது நீங்களும் அந்த பையன் மாதிரியே நிதானமாக யோசித்து அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர முயற்சி பண்ணுங்கள். நன்றி.